கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் நம்மை 6 நாட்களும் நன்றாய் நடத்தி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கும்படியான மாபெரும் கிருபையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். நம்முடைய பிரயாசங்களை, நம்முடைய அனுதின ஜீவியத்தின் கைகளின் பிரயாசங்களை, பணிகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி, கர்த்தருடைய சபையை நீர் ஆசீர்வதித்தரும் என்று சொல்லி மிகுந்த வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சகலவித நன்மையினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படியே ஒரு மீனை நான் பார்க்கிறேன். அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது அந்த மீனின் தலைப்பகுதி அது மீன் போன்றே காணப்படுகிறது. ஆனால் அதனுடைய வால் பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது அது சர்ப்பத்தின் வாளாக காணப்படுவதை நான் தரிசனத்திலே கண்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ ஒன்று குளிராயிருக்க வேண்டும் அல்லது அனலாயிருக்க வேண்டும். இரண்டத்தனையான வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்க வேண்டாம். ஒன்று ஆவியானவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், அல்லது உலகத்துக்கு ஒத்து போகிற ஒரு அனுபவத்தை வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று எலியா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கும் சபைக்கு ஆவியானவர் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவு உள்ளவர்களாக குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள். நீங்கள் உலகத்திற்கு ஒத்தம் வேஷம் தரித்து கிறிஸ்துவின் பலனை மறுதலிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள். நம்மில் அநேகர் ஒருவேளை பெயர் கிறிஸ்தவர்களாக உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகிறவர்களாக காணப்படுகிறோம். எல்லாரும் அல்ல. ஆண்டவர் சபையிலே சில பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார், சில பரிசுத்தவாட்டிகளை வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகின்ற பொழுது, லவோதிக்கேயா சபைக்கு சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் குளிராவது அனலாவது இருப்பீர்களே ஆனால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சபைகளின் நிலைமையை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல் வெதுவெதுப்பாய் லூக்வாம் வெதுவெதுப்பாய் வாழுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும். உலக பக்தியின் வேஷம் தரித்து உலகத்திற்கு ஒத்த
ஒரு வாழ்க்கை வாழ்வதை ஆவியானவர் நமக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். லவோதிக்கேயா என்றால் அரை மனசானவன், அரை மனசானவன், அலட்சியமானவன் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே அரைகுறை மனதோடு விட வாழுகின்ற அநேகரை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அலட்சியமாய் ஆராதனை என்றால் அலட்சியப்படுத்துகிற சிலரை நாம் பார்க்க முடியும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கிறார். நியாயாதிபதியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிம்சோனை குறித்து, அவன் நசரேயனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் சிம்சோனை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட அவனை உருவாக்கினார். அவன் ஒருவேளை கற்பத்தில் இருக்கின்ற பொழுது அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்ற ஒரு பெரிய டாஸ்கை ஆண்டவர் சிம்சோன் மீது வைத்தார். சிம்சோன் கர்த்தருக்குள்ளே பலமாய் வளர்க்கப்பட்டான். ஒருவேளை சிம்சோனுடைய பின்னாட்களின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். எப்பொழுதெல்லாம் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டானோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கி அவனை பலப்படுத்தினார். ஒரு வல்லமையுள்ள மனிதனாய் மாற்றி போட்டார். எந்த கோரி என்ற பள்ளத்தாக்கிலே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்று போட்டான். 1000 பேரை கொன்று போட்ட பின்பு அவன் தாகமாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தாகமாய் இருந்த பொழுது, ஆண்டவரே, நான் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியரின் கையில் நான் மடிந்து போக கூடாது, என் தாகத்தை தீர்க்க என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறின பொழுது ஆண்டவர் அந்த பள்ளத்தாக்கிலே கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். அவன் அந்த தண்ணீரை குடித்து பிழைத்து பலன் கொண்டான் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கி அவனை பலப்படுத்தி ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் இந்த சிம்சோன் நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் ஒரு வேசியை கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய திட்டத்தை இழந்து போனவனாக, தேவன் எதற்காக அவனை ஏற்படுத்தினாரோ அந்த திட்டத்தை மறந்து போனவனாக, இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்குவான் என்ற அந்த வார்த்தை விட்டு விலகினவனாக அவன் உலகத்திற்குள்ளே போய் விழுந்து போனான் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய முடிவு பரிதாபமான நிலைமை. அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. அவன் மாவரைத்துக் கொண்டிருந்தான் என்பதை கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை கர்த்தருடைய சபையிலே மாபெரும் ஒரு திட்டத்தோடு கூட வைத்திருக்கிறார். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவர் உன்னை பரிசுத்த சபையிலே வைத்திருக்கிறதை நீ அலட்சியம் பண்ண வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்க முடியும். உன்னை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட கர்த்தருடைய சபையிலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட பரிசுத்த சபையிலே உன்னை வைத்திருக்கிறார். அதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால், நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கிடந்து
அநேகருடைய ரட்சிப்பிற்காக ஆண்டவர் உன்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தும்படியாய் பரிசுத்த சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. அலட்சியமாய் நீ ஆராதனையை எண்ணாதே, அலட்சியமாய் நீ விசுவாச வாழ்க்கையை எண்ணாதே. அரைகுறை மனதோடு கூட ஆண்டவரை பின்பற்றாதபடிக்கு முழு மனதோடு கூட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட தன்மையோடு கூட கர்த்தருடைய ஆவியானவரை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதுவரைக்கும் நீ எப்படியும் இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், விசுவாச வாழ்க்கையிலே நீ அனலாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை இந்த பரிசுத்த சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்திலே ஒரு ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு கனம் பொருந்திய மனிதனாய், கனம் பொருந்திய மனுஷியாய், கனம் பொருந்திய கர்த்தருடைய விசுவாசியாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அநேகருடைய ரட்சிப்பிற்காக அல்லது சத்துருவின் அந்தகார செயல்களை அழிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு சத்துருவுக்கு எதிராக, சாத்தானுக்கு எதிராக நீ யுத்தம் பண்ணும்படியாக ஆண்டவர் உன்னை கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவருடைய திட்டம், உன்னை குறித்ததான திட்டத்தை விட்டு நீ விலகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது முதலாவதாக குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறாய். ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நம்ம அநேக ஒருவேளை உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து நடப்பதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனதோடு கூட வாழுகின்ற ஒரு அனுபவம் இன்னும் 2 தீமோத்தேயு 3:5 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை நாம் இங்கே வாசிக்கின்ற பொழுது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே இருமனம் வேண்டாம், ஒரே மனதோடு விட. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் என்ற வார்த்தையின்படி ஒரே மனதோடு விட கர்த்தரை பணிந்து கொள்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற அந்த கிருபையை பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதில் முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆவியானவர் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் என்று சொல்லுகிறார். சுவாச வாழ்க்கையிலே இந்த நிர்பாக்கியம் உள்ளவன் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏழ்மை, ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் டிசெப்ஷன் என்று நாம் ஆங்கிலத்திலே வாசிக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தரித்திரன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாதவன். அது மாத்திரமல்ல, தேவனை சாராமல் தன்னை சார்ந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறவர்கள். கர்த்தருடைய சபையிலே கர்த்தரை ஆராதிப்பார்கள், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சாராமல் தன் சுயபலத்திலே தன்னை சார்ந்து வாழுகிறவனுக்கு பேர்தான் நிர்பாக்கியம் உள்ளவன். They are cheating themselves. அவர்கள் தங்களை தாங்களே
ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக ஆழமாக வாசிக்க முடியும். மூன்றாவதாக பரிதபிக்கப்படத்தக்கவனும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிதபிக்கப்படத்தக்கவன் என்ற வார்த்தை தேவனை அறியாத தன்னிறைவு பெற்றவர்கள், அது மாத்திரமல்ல தேவனுடைய கிருபையின்றி வாழுகின்ற கூட்டம் என்பதை நாம் மறந்து போக முடியாது. ஒருவேளை ஆராதனைக்கு வருவார்கள், ஆண்டவரை நோக்கி சில ஜெபங்களை செய்வார்கள், ஆனால் இவர்கள் தேவனை அறியாத ஒரு கூட்டம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று அதையே நோக்கி ஓடுகிற ஒரு கூட்டம். அது மாத்திரமல்ல தேவனுடைய கிருபையின்றி வாழுகின்ற ஒரு கூட்டத்தை குறித்து இங்கே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதற்கு ஆதாரமாக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம், மத்தேயு 19:16 முதல் 22, லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு வாலிபன், இன்னொரு இடத்திலே ஒரு நியாய சாஸ்திரி. நியாய சாஸ்திரி என்பவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவன் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். இவன் அல்லது இவர்கள், ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். உடனே அந்த வாலிபன் சொன்னான், இந்த கற்பனைகளை என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நாமும் கூட சிறு வயது முதல் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். இவன் என் சிறு வயது முதல் நான் கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று கேட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ பூரண சர்ப்பனராயிருக்க விரும்பினால் உன் ஆஸ்திகளை தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை வேதம் சொல்லுகிறது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் காணப்பட்டபடியினாலே அவன் மிகுந்த துக்கத்தோடு கூட திரும்பி போய்விட்டான் என்பதை நாம் பரிசுத்த வேத வாக்கியத்திலே மிக அழகாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நியாய சாஸ்திரி அல்லது இந்த வாலிபன் ஆண்டவரை நன்றாய் அறிந்திருந்தான், கற்பனைகளை கை கொண்டு நடந்தான், வசனங்களை அவன் ஆராய்ந்து பார்த்திருந்தான். ஆனாலும் அவன் ஒருவேளை தன் இருதயத்தை ஆஸ்தியின் மேல் வைத்தபடியினாலே அவன் மிகுந்த துக்கத்தோடு கூட கடந்து சென்று விட்டான். ஒருவேளை நித்திய ராஜ்யத்தை பெற நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டவன் ஒருவேளை அதை விட்டு விலகிச் சொல்லுகிற காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆழத்தை குறித்து அறியாமல், அவருடைய சித்தத்தை குறித்து அறியாமல் கர்த்தரை விட்டு விலகி உலக பொருளை சார்ந்து நிற்கின்ற ஒரு காட்சியை நாம் ஆராதிக்கின்ற இடத்திலே அல்லது கர்த்தருடைய சபையிலே அதிகமாய் காண முடியும். இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தேவனுடைய கிருபையை இன்றி வாழுகின்ற கூட்டம், இவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் நான்காவதாக தரித்திரன் என்று சொல்லப்பட்டுள்ளது. தரித்திரன் என்ற வார்த்தை உலக பிரகாரமாய் நம்மில் அநேகர் செழிப்பாய் காணப்படலாம், ஆஸ்தி உடையவர்களாக காணப்படலாம், சம்பத்து உடையவர்களாக காணப்படலாம், ஒருவேளை பொருளாதாரம் நிறைந்தவர்களாக காணப்படலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
தேவனை சாராத தன்மை. அது மாத்திரமல்ல, இவர்கள் ஜெபமும் வார்த்தையும் இல்லாத வாழ்க்கை வாழுகிறவர்கள், ஆண்டவரை சாராதவர்கள். வாழ்க்கையில ஜெபம், ஜீவ வார்த்தைகளை வாழ்க்கையிலே அபியாசியப்படுத்தி கொண்டு வாழுகின்ற அந்த அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, ஆராதனை உண்டு, ஆனால் உயிரில்லாத ஒரு ஆராதனை, அல்லது ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்ற வார்த்தையை மறந்து மாம்சீக பிரகாரமாக ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறவர்கள் என்பதை குறித்து இந்த தரித்திரன் என்ற வார்த்தையை கொண்டு நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும். நம்மில் அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தரித்திரம் உடையவர்களாக காணப்படுகிறோம். வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், நான் கர்த்தரை கம்பீரமாய் பாட வேண்டும், ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்மில் அநேக ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாதபடிக்கு மாம்சிகத்திலே, மாம்ச பலத்திலே நின்று கொண்டிருப்பதை தரித்திரன் என்ற வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நாம் விசுவாச வாழ்க்கையிலே இன்னும் ஆழமாய் கர்த்தரை அறிவதற்கு பதிலாக, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நான் மற்றெல்லாரை காட்டிலும் அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசினேன், நான் 3ஆம் மானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிறார். நாம் அப்படி 3ஆம் மானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது தூதர்கள் பேசுகின்ற பாஷைகளை கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஆராதனை என்பது ஏதோ சத்தத்தை இயக்குவது அல்ல, ஆவியிலே நிறைந்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே அவரின் ஆழத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது குருடன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இவர்கள் வசனங்களை அறியாதவர்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களே தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன குருடனாயிருக்கிறான் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எப்படி என்றால், தேவ பக்தியோடு, இவைகள் என்ற வார்த்தை தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்ற வார்த்தையை இவர்கள் மறந்து கண் சுருகி போன குருடரை போல வாழுகின்ற ஒரு அனுபவம் என்பதை குறித்து இந்த குருடன் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நம்மிலே வசனங்களை நாம் மனப்பாடம் பண்ணுகிறோம், ஆனால் அந்த வசனத்தின் ஆழத்தை நாம் அதிகமாய் அறிந்து கொள்வதில்லை. வசனம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்காக சொல்லப்பட்டு இருக்கிறது என்ற நோக்கத்தை மறந்தவர்களாக நம்மில் அநேகர் காணப்படுகிறோம். இவர்கள் வேதத்தை அறிந்திருந்தும் கர்த்தருடைய வார்த்தையின் ஆழத்தை அறியாமல் வாழுகின்ற ஒரு கூட்டம் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் இவர்கள் வசனத்தை வாசிக்கிறார்கள், வசனத்தை கைக்கொள்ளாதபடிக்கு வாழுகின்ற தன்மையை நாம் பார்க்க முடியும். நீ காணிக்கை செலுத்துகின்ற பொழுது உன் சகோதரன் பேர் உனக்கு குறைவு உண்டு என்று நீ அங்கே நினைவு கூறுவாயானால், உன் காணிக்கையை இங்கே வைத்து விட்டு முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி விட்டு பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்ற வார்த்தையை வாசிக்கிறார்கள், போதிக்கிறார்கள்.
ஆனால் அதன்படி நடப்பதில்லை, அதன்படி செய்வதில்லை. இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, கண் சொருகி போன குருடரை போல வாழுகிறார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நிர்வாணியாயிருக்கிறதையும் அறியாமல் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த நிர்வாணி என்ற வார்த்தை, இவர்கள் நற்குணங்கள் இல்லாதவர்கள். இயேசு கிறிஸ்துவை இவர்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவின் போதனை தெரியும். ஆனால் அந்த உபதேசத்திற்கு இணங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் நற்குணம் இல்லாதவர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீதியின் கனிகளால் நிறைந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, நற்கனிகளால் நிறைந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டேன் என்றால், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை கர்த்தருடைய சபையிலே ஏற்படுத்தினேன் என்று இந்த வசனங்களை எல்லாம் அறிந்தும் கனி கொடுக்காத ஒரு அனுபவம். அல்லது எரேமியா தீர்க்கதரிசி சொன்னபோது, இவர்கள் நற்கனி கொடுப்பார்கள் என்று நான் காத்திருந்தேன், இவர்களோ கசப்பான ஒரு அனுபவத்தை கொடுத்தார்கள், கசப்பான ஒரு கனியை கொடுத்தார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் நிர்வாணி என்று சொல்லி இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நான் நற்குணம் நிறைந்தவர்களாக இல்லை என்றால் கர்த்தருடைய பார்வையிலே வெறுமையானவர்களாக காணப்படுகிறோம், கர்த்தருடைய பார்வையிலே நிர்வாணிகளாய் காணப்படுகிறோம் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி, ஒருவேளை இந்த மீனின் தலை என்பது, மீன் என்பது நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்ற அந்த ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிப்பது மாத்திரமல்ல, நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுவேன் என்ற வார்த்தை, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்காக பலமாய் எழும்ப வேண்டும், கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார். ஆனால் நம்மில் அநேகர் அப்படி இல்லை. அநேக சர்ப்பத்தின் வாளை போல வஞ்சிக்கப்பட்டு போன நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம். எனவே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், நான் மனம் திரும்ப வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும், நான் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவர் நம்முடைய வீட்டின் வாசற்படியை அல்லது நம்முடைய இதயத்தின் கதவை அவர் தட்டுகிறவராக காணப்படுகிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? அல்லது இன்னும் இருமனம் உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அல்லது நான் இரண்டு நினைவு உள்ளவர்களாக குந்தி குந்தி நடந்து கொண்டே இருப்போமே என்றால், நாம் நம்முடைய செய்கைக்கு தக்கதாக ஆண்டவர் நமக்கு பலன் அளிப்பார் என்ற வார்த்தையின்படி இரண்டாம் வருகையிலே ஒருவேளை தேவ சமூகத்துக்குள்ளே அல்லது தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த கிருபையை இழந்தவர்களாக நரகத்தை நோக்கி ஓடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். விசுவாச வாழ்க்கையிலே ஆவியானவர் நமக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின்படி நான் ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஒருவேளை இன்னும் நான்
குளிரும் அன்றி அனலும் அன்றி வெதுவெதுப்பாய் இருப்பேனே என்றால் ஆவியானவர் நம்மை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். ஏதோ வருவதும் போவதும், ஏதோ சில காரியத்தை குறித்து பேசுவதும் அல்ல, மாறாக ஆவியானவருடைய ஆழத்தை கண்டுகொள்ளும்படியாய், ஆண்டவரோடு கூட இருக்கும்படியாய், இரண்டாம் வருகையிலே நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு அதை பற்றி கொண்டு இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கிறது? ஒருவேளை உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்களை உயிர் உள்ளவர்களாக மாற்றும், அனல் உள்ளவர்களாக மாற்றும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரு நினைவுகள் வேண்டாம், இரு மனம் வேண்டாம். இரு மனம் உள்ளவன் நிலையற்றிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் ஐயா. கொஞ்ச காலம் வாழுகிற இந்த உலகத்திலே நாங்கள் உம்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கக்கூடிய அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். நித்தியத்தை இழந்து போகாதபடிக்கு இந்த பூலோக வாழ்க்கையிலே பரிசுத்தரை பற்றி கொண்டு, பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் தீவிரமாய் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். விசுத்த யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, இத்தனை பெரிய சிலாக்கியத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய சத்துவத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி, சத்துவத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்மை நெருங்கி சேர்கிற ஒரு அனுபவத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். அந்த அர்ப்பணிப்போடு கூட நாம் பரிசுத்த பந்திக்கு கடந்து வருவோம். நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொண்டு இருக்க வேண்டாம். தேவனை ஒருபோதும் ஒரு நாளும் ஒருவனும் ஏமாற்ற முடியாது. Don't deceive yourselves. நீங்கள் உங்களே ஏமாற்றிக் கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆண்டவர் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உன் செயல்பாடுகளை அறிந்திருக்கிறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் உன் இருதயத்தின் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஆண்டவரே, பரிசுத்த பந்தியிலே நான் சேரப்போகிறேன். ஆண்டவரே, உமக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே ஆவிக்குரிய ஆராதனை செய்வதற்காக ஏற்றுக்கொண்ட அந்த நிலைப்பாட்டிலே காணப்பட கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். எதற்காக இந்த கர்த்தருடைய சபையிலே கொண்டு வந்து உங்களை நிறுத்தினாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிருபைகளை கொடுப்பார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கென்று அனலாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆவியினாலே எமக்கு ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. பேரளவிலே வந்து கொண்டிருக்கிற எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தி கொள்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம்.
நீர் எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னீரோ அதே முது அடியேன் சொல்லி இருக்கிறேன். ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாகட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் உமக்காக அக்னியாய் எழும்பி பிரகாசிக்க, ஆவியினாலே உமக்கு ஆராதனை செய்ய தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, தரிசனத்தின் பொருளை உணர்ந்து தங்களை உமக்கு நேராக திருப்பிக் கொள்ள, மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றிவிட, மனுஷரை கர்த்தருடைய சபையிலே சேர்க்கிறவர்களாக மாற்றிவிட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கிருபை மாத்திரம் அதிகமாய் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. உன்னத ஆவியானவருடைய நோக்கம் எங்களிலே பலமாய் நிறைவேற, தேவ திட்டம் நிறைவேற, தேவ சித்தம் நிறைவேற ஆண்டவரே எங்களை கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் முடிவில்லை நாங்கள் உம்மோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை, உம்மோடு கூட போஜனம் பண்ணுகிற அந்த ஸ்லாக்கியத்தை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு வருகிற அந்த கிருபையை ஒருவரும் இழந்து போகாதபடி எல்லாரும் உமக்கு பின் சென்று நடந்து வர பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. அதற்காக ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நன்றாய் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக, நற்குணசாலிகளாய் மாறிவிட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும், உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பியறலும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் இவர்களை பலமாய் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.